உங்கள் முகத்தை பார்க்குற அளவுக்கு, டெய்லி பார்க்குற அளவுக்கு என்னை வேலைக்காரனா நீங்கள் வச்சா போதும். வேலைக்காரனா என்னை வச்சா போதும். எனக்கு ஒன்று, எனக்கு உங்கள் பிள்ளைன்ற ஐடென்டி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உங்கள் பிள்ளைன்ற ஐடென்டி எனக்கு வேணாம்ப்பா. வெளியில் போகும்போது இன்னாருடைய மகன் திரும்பி வந்துட்டானா அது சொல்ல வேணாம்ப்பா. உங்கள் பிள்ளைன்னு கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளை நீ யார்ட்டே நீங்கள் சொல்லாதீங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், தகுதி நான் இழந்துட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று வேணும், உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் அப்படி தான். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி இருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், எனக்காக தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், ஏசப்பாட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏசப்பாட்ட மனசு விட்டு பேசி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கதறி அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். என் அப்பா கூட இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை யாருமே கொடுத்ததில்லை. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் இந்த சந்தோஷத்தில் பெரிய துக்கம் இருக்குது. 3 நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டேன், 30 மணி நேரம் நான் அழுற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு பிரிஞ்சு போன நிறைய பேரை ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ள கொண்டு போறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக நீங்கள் நடந்து வரப்போகிறீங்க. உங்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க முக தரிசனம் மட்டும் எனக்கு போதும்னு கேளுங்க. எல்லாருமே என்னுடைய விஷனை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் உங்கள்ட்ட என்னென்னமோ நான் கேட்டேன், நான் என்னென்னமோ கேட்பேன். என்னை இப்படி வைங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் இப்படி நடக்கணும்னு எல்லாம் கேட்பேன். நான் ஒரு வீடு கட்டணும்னு எத்தனையோ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்க, எத்தனையோ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்க. இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு தராம இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு நான் இனி இதை விட நான் ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு வேணாப்பா, அது எனக்கு வேண்டாப்பா, அதை விட்டுருங்க ஆண்டவரே. பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு நான் இருந்தா போதும் ஆண்டவரே. இல்லைன்னா இந்த அளவுக்கு இதை விட நீங்க குறைச்சிட்டா கூட பரவாயில்லப்பா, நீங்க கொடுத்ததை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இதுக்கு மேல நீங்க என்ன கொண்டு வரணும்னு நான் விரும்பல ஏசப்பா. இதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கை தட்டணும் அப்படின்னு நினைக்கலப்பா. 1000 பேர் என்ன இன்னும் புகழ்த்தணும்னு கூட நான் நினைக்கலப்பா. எத்தனையோ பேருக்கு இன்ஸ்பயரா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாறணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், வேண்டாம், தேவையில்லை, பரவாயில்லப்பா. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் இன்ஸ்பயரா இருக்கணும்னு எல்லாம் அவசியப்படலை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தாங்கப்பா, உங்க சமூகத்துல உங்க முகத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு, நீங்க என்ன ஆற்றி, நீங்க என்ன தேற்றி, நீங்க எனக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து, உங்க பிரசன்னத்தை விட்டு மட்டும் என்னை எடுக்காத ஒரு கிருபையை தாருமாண்டவரேன்னு சத்தமாய் எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்டு, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும்.